வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்டினரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் கால்நடை வளர்ப்போர் மற்றும் செல்ல பிராணிகளை வளர்ப்போருக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது கால்நடைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் அடிக்கடி பாம்பு கடி ஏற்படுது. அந்த பாம்பு கடி எந்த பாம்பால் ஏற்படுதுங்கிறத பார்க்கணும். அதில் விஷம் உள்ள பாம்பால் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு உடனடியாக முதலுதவி செஞ்சு உடனடியாக அதை வந்து பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆன்டிவீனம் கொடுக்கணும். அதே இது விஷம் இல்லாத பாம்பு ஒன்று கடிக்குது அப்படின்னாக்க, நச்சுத்தன்மையற்ற ஒரு பாம்பு கடிக்குதுன்னா இது மாதிரி அவசரமாக போக தேவையில்லை. அதனால ஒரு பாம்பு கடிக்குதுன்னாக்க அந்த பாம்பை பார்த்தாலோ அல்லது அதை அடிச்சதுக்கு அப்புறமோ அதை வந்து நம்ம வந்து அது விஷமுள்ள பாம்பா விஷம் இல்லாத பாம்பா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தேவை. அதை பார்த்துக்குவோம். எப்படி நாம நச்சுத்தன்மை உள்ள பாம்பையும் நச்சு இல்லாத பாம்பையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுங்கிறத வந்து பார்த்துக்குவோம். முதல்ல அதோட தலைப்பகுதி வந்து முக்கோண வடிவில் இருக்கும். நீங்க அங்கேருந்து நேரில் பார்க்குறீங்கன்னா அதோட தலையோட முன்பகுதி வந்து முக்கோணமா இருக்கும். அதே இது ஒரு நச்சுத்தன்மை இல்லாத பாம்புனாக்க அது எலிப்டிக்கலா இருக்கும், ஒரு வளைவா இருக்கும். அதோட முகத்தோட டிப்பு வந்து ஒரு வளைவா இருக்கும். அதை வச்சு இது நச்சுத்தன்மை இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கண்ணு, முக்கியமா கண்ணை பார்த்தீங்கன்னாக்க விஷம் உள்ள பாம்புல அது வந்து ஒரு நீள்வட்டமா இருக்கும். அதே இது விஷம் இல்லாத பாம்புல அது வந்து ஒரு ரவுண்டா வட்டமா இருக்கும். அதுல உள்ள பாவை வந்து நீள்வட்டமா இருக்கும். அதுவும் முக்கியமானது. நீள்வட்டமா இருக்கும். பாவையும் நீள்வட்டமா இருக்கும், கண்ணும் நீள்வட்டமா இருக்கும். விஷம் இல்லாத பாம்புல கண்ணு ரவுண்டா இருக்கும், அதோட உள்ள இருக்கிற பாவை வந்து ரவுண்டாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா செதில்கள்னா அது மேல மீனுக்கு எப்படி செதில்கள் இருக்கோ அது மாதிரி பாம்புக்கு மேல செதில்கள் இருக்கும். அது கண்ணுக்கு மேல இருக்கிற செதில்கள், அதுக்கு கீழே இருக்க செதில்கள், உடம்பு பூரா உள்ள செதில்கள் எல்லாமே ஈக்குவல் சைஸ்ல இருக்குதுன்னா அது விஷம் உள்ள பாம்புன்னு சொல்லுவோம். அதே இது விஷம் இல்லாத பாம்புல கண்ணுக்கு மேல இருக்கிற செதில் சின்னதா இருக்கும், கண்ணுக்கு கீழே இருக்கிற செதில்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம கண்ணுக்கு மேல இருக்கிற செதில் ஒன்று எடுத்துக்கணும், கண்ணுக்கு கீழே இருக்கிற செதில் இன்னும் ஒன்றை எடுத்துக்கணும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கணும். நிச்சயம் கண்ணுக்கு கீழே உள்ள செதில் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னாக்க மேலே உள்ள செதில்களோட அது விஷம் இல்லாத பாம்புன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தபடியா மேல் தாடை. கீழ்த்தாடையில அது வாட்டுக்கு வரிசையா பல்லு இருக்கும். அதே மாதிரி மேல் தாடையிலையும் வரிசையா பல்லு இருந்துச்சுன்னா அது விஷம் இல்லாத பாம்பு. விஷம் உள்ள பாம்புகள்ல கீழ்த்தாடையில வரிசையா பல்லு இருக்கும், மேல் தாடையிலையும் பல்லு இருக்கும். ஆனா அந்த ஓரத்துல ஃபேங்ஸ்ன்னு இருக்கும், கருவா பெரிய அது இருக்கும். அதுதான் வந்து விஷத்தை கக்குறது. அது மூலமா தான் விஷத்தை அது பிராணிகளை கடிக்கும் போதும் சரி, கால்நடைகளை கடிக்கும் போதும் சரி, செல்ல பிராணிகளை கடிக்கும் போதும் அது மூலமா தான் அது வந்து விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணுது. ஸோ அது வந்து மற்ற பல்லுகளை விட ரொம்ப வளைவா பெருசா இருக்கும். அதை வச்சு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அதோட வாய்ப்பகுதியை நல்லா அது திறந்து பார்த்தோம்னாலே அதுல ஃபேக்ஸ் இருக்கான்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது விஷம் உள்ள பாம்பு அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடியா அதோட டைல் வாழை பார்க்கணும். அதோட வால் வந்து விஷம் இல்லாத பாம்புகள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறுகிட்டு வரும், கடைசி டிப்பு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறுகிட்டு வரும். அது விஷம் உள்ள பாம்புகள்ல பாடி தாண்டின உடனே சடனா குறுகிட்டு வரும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாடிக்கு அப்புறம் சடனா டைல் வந்து குறுகுன நிலைமைக்கு வருது அப்படின்னாக்க, திடீர்னு குறுகுதுனாக்க அது வந்து விஷம் உள்ள பாம்பு. அதே இது கொஞ்சம் கொஞ்சமா குறுகிக்கிட்டே வந்து டிப்ல வந்து முடியுது அப்படின்னா அது வந்து விஷம் இல்லாத பாம்பு அப்படின்னு சொல்லணும். இதோட இன்னொரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, வால் பகுதியெல்லாம் வந்து பிளைனா இருக்கும். அது என்ன, ஒரு கருப்பு கலர்ல ஒரு விஷயம் இல்லாத பாம்பு இருக்குன்னா ஃபுல்லாவே பிளாக்கா இருக்கும், அல்லது பழுப்பு கலர்ல இருக்குன்னா ஃபுல்லாவே பழுப்பு கலர்ல இருக்கும், இல்லை கிரே கலர்ல சாம்பல் கலர்ல இருக்குன்னா ஃபுல்லாவே கிரே கலர்ல இருக்கும். ஆனா விஷம் உள்ள பாம்பு ஃபுல்லா கிரே கலர்ல இருக்கும். ஆனா அடியில வால் பகுதியில ஒரு ப்ளூ கலராவோ இல்லை பழுப்பு கலர்லயோ இல்லை ஒரு வெள்ளை கலர்லயோ ஒரு ஸ்ட்ரீக் இருக்கும், ஒரு பேண்ட் இருக்கும். ஒன்னோ இல்லை ரெண்டோ இல்லை 3 பேண்ட் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிளைனா இருந்ததுன்னா அது விஷம் இல்லாத பாம்பு. வால்ல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீக், ஒரு பேண்ட் இருந்துச்சு, வேற கலர்ல பேண்ட் இருந்துச்சுன்னாலே அது வந்து ஒரு விஷம் உள்ள பாம்புன்னு சொல்லிடலாம். இது மூலமா நாம கடிச்சது, பிராணிகளை கடிச்சது, கால்நடைகளை கடிச்சது விஷம் உள்ள பாம்பா விஷம் இல்லாத பாம்பாங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு, விஷம் உள்ள பாம்புன்னா நம்ம உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த அனிமலை உடனடியாக நம்ம எடுத்துக்கிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல், நியர்பை வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை காப்பாற்றலாம். இந்த பதிவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் தி சேனல். நன்றி, வணக்கம்.